வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இரண்டு விதமான திருட்டு சம்பவங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆமா, திருட்டு சம்பவம் தான். அதுலயும் இந்தியா இப்ப எந்த அளவுக்கு வேகமா செயல்படணும் இந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் தெளிவா இந்த வீடியோவை நீங்க முழுசா பாருங்க. அப்பதான் உங்களுக்கும் புரியும். நண்பர்கள், சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு வழியா 47வது பிரசிடென்ட், யுஎஸ் பிரசிடென்டா பதவி ஏத்துட்டாரு. சோ இந்த பதவி ஏற்பு விழால நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றத நேத்தி கூட சொல்லியிருந்தேன். ஆனா இந்த விழால குவாட் நாடோட இந்த செர்மனியை ஒட்டி குவாட் நாடோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் லெவல் மீட்டிங் நடத்தலாம்ன்ற ஒரு முடிவுகள் பண்ணாங்க. அதை எடுத்த உடனே முதல் நாளே நிறைய முக்கியமான விஷயங்களை, பேச்சுவார்த்தைகள் தொடங்கிடலாம் அப்படின்ற ஒரு காரணங்களால, சோ இதனாலதான் ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களும் அவரோட கவுண்டர் பார்ட்ஸ், ஜாப்பனீஸ் கவுண்டர் பார்ட், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவோட கவுண்டர் பார்ட்ஸும் அங்க கலந்துக்கிட்டாங்க. சோ இந்த செர்மனியில இந்தியாவுக்கு ஒரு முதல் மரியாதை மாதிரி அவருக்கு ஃபர்ஸ்ட் ரோல சீட்டு கொடுத்து, அதுவும் ரொம்ப பக்கத்துல சீட்டு கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க இப்ப இந்த ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன். சோ இந்த பதவியேற்பு விழால எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க பாத்தியா, இந்த ஒரு புகைப்படமே ஒரு சாட்சியா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம கூர்ந்து கவனிச்சு பார்த்ததுல, அதாவது குறிப்பா மத்த ஃபாரின் நாட்டோட டெலிகேட்ஸும் வந்திருந்தாங்க. சோ எப்படி இதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஜாப்பனீஸோட ஃபாரின் மினிஸ்டருக்கும் ஆஸ்திரேலியாவோட ஃபாரின் மினிஸ்டரும் மூணாவது ரோல இடம் கொடுத்திருக்காங்க. சோ இந்திய ஃபாரின் மினிஸ்டருக்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ரோல இடம் கொடுத்திருக்கதா சொல்லப்படுது. சோ இதுல இருந்தே இந்த அட்மினிஸ்ட்ரேஷன், ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன் முதல் நாளே இந்தியா எந்த அளவுக்கு அவங்களோட இந்த பைலேட்டரல் ரிலேஷன்ஸ்ல போக்கஸ்டா வச்சிருக்காங்க அப்படின்றது தெளிவா காட்டுது. இதுல மாற்று கருத்தே கிடையாது. நம்ம ஆரம்பத்திலே பார்த்துட்டு இருக்கோம் அவங்களோட டோன் சேஞ்சஸ் எந்த அளவுக்கு வேகமா செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. சோ இது ஒரு பக்கம் இருக்க, முதல் நாளே முதல் கையெழுத்துன்ற மாதிரி நிறைய விதமான முக்கியமான பில்ஸ் பாஸ் பண்றாரு, கையெழுத்து போட்டிருக்காரு. என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் லா இருக்கு பாருங்க, அதை வித்ட்ரா பண்ணிருக்காரு. அதுலயும் குறிப்பா நீ எந்த நாட்டோட பேரண்ட்ஸ் வேணா பிறந்துரு, ரெண்டு பேருமே வேற நாடா கூட இருக்கலாம், ஆனா நீ அமெரிக்கால பிறந்தனா நீ இனிமேல இருந்து அமெரிக்க சிட்டிசன். இப்படிதான் நம்ம சின்ன வயசுல சொல்லி சொல்லி தெரிஞ்சிருப்போம். ஆனா இந்த ஒரு சட்டத்தை ஒட்டுமொத்தமா முடக்கிட்டாரு ட்ரம்ப் அவர்கள். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னா, எந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப் வச்சுக்கிட்டு குழந்தைகள் இங்க பிறந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு பர்த் ரைட்ஸ் கிடையாது, அதாவது சிட்டிசன்ஷிப் கொடுக்க முடியாது. அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தராவது அமெரிக்க சிட்டிசனா இருக்கணும். இது மட்டும் இல்ல, அந்த குழந்தைக்கு ஏற்கனவே சிட்டிசன்ஷிப் இருந்ததுன்னா, இவங்க ரெண்டு பேரும் இல்லாம இருந்ததுன்னா அது கேன்சல், டோட்டலா கேன்சல் அப்படின்ற விஷயங்களையும் தெரிவிச்சிருக்காங்க. சோ இது மிகப்பெரிய லெவல்ல, நிறைய சர்வதேச லெவல்ல கொஞ்சம் ஒரு பேனிக் மோட்ல தான் இருப்பாங்க. குறிப்பா இந்தியர்கள் தானே அங்க அதிகமா இருக்காங்க, இந்தியர்களுக்கு தான் பெரும் பிரச்சனை அப்படி இப்படின்ற ஒரு கதைகள் இங்க இருக்க ஊடகங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க சொல்லியிருக்கிற டேட்டா படி பார்த்தோம்னா, இந்தியர்கள் இல்லீகல் இமிகிரன்ஸா அந்த அளவுக்கு கணிசமான நம்பர்ஸ்ல இல்ல. அப்படியே இல்லீகல் இமிகிரன்ஸா இருந்து இரண்டு பேருமே சிட்டிசன்ஷிப்பா இல்லாம தான் பறக்கிற குழந்தைக்கு தான் இந்த பாதிப்புகள் ஒழிய, இந்தியன்ஸ் அவங்க H1B விசாவோ இல்ல சிட்டிசன்ஷிப் வாங்கி அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்ல, தொடர்ந்து ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மேல டாரிஃப் பத்தின விஷயங்கள்ல அதிகமா ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுக்காக இந்தியா ஏற்கனவே ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்க வேலை பார்க்கிற நாங்க ஒட்டுமொத்தமா கிட்டத்தட்ட 50 மில்லியனுக்கு மேல மக்கள் இருக்காங்க இந்தியர்கள் அமெரிக்கால. சோ 18,000 பேர் தான்ப்பா அங்க எங்களுக்கு தெரிஞ்சு இல்லீகல் மைக்ரன்ட்ஸ் எங்களுக்கு தோணுது. சோ இந்த டேட்டாஸ், இந்த நம்பர்ஸ் இத்தனை பேர் இருப்பாங்கன்னு இப்பவே இந்தியா எடுத்து கொடுத்துட்டாங்க. சோ டேட்டா கொடுக்கறதுக்கான ஒரு பிளானிங்ல இருக்காங்க சொல்லப்படுது. இதுல H1B-ஓ இல்லாட்டி ஸ்டூடெண்ட்ஸோ இல்ல. சோ ஸ்டூடெண்ட்ஸ் வீசா எக்ஸ்பயர் ஆகி இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஒரு சில டேட்டாஸ் இப்ப இவங்க காமிச்சிருக்காங்க. சோ அதன் அடிப்படையில இந்தியா ட்ரம்ப் இதுதான் செயல்படுத்துவார்னு ப்ரிப்பேர் ஆயிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. கண்டிப்பா இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ட்ரம்ப் அவர்கள்
ஸ்கில்டு ஒர்க்கர்ஸுக்கு குறிப்பா H1B விசாஸை வந்து கேன்சல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிருக்காங்க. இல்லீகல் இமிகிரன்ட்ஸ்ன்றது இந்தியர்கள் போனா மட்டும் அதை வந்து நம்ம கொண்டாடக்கூடாது. இந்தியர்கள் போனாலும் எந்த உலகத்துல எந்த நாட்டிலுமே இல்லீகல் இமிகிரன்ட்ஸ்ன்றது ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம்தான். இதனால நம்ம அடுத்து பார்க்க போற சம்பவம் எந்த அளவுக்கு முக்கியம்ன்றது உங்களுக்கு புரியும். ஏன்னா நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பங்களாதேஷ்ல நடக்கிற பிரச்சனைகள். பங்களாதேஷ் தானே நினைச்சிட்டு இருக்கோம். அங்கிருந்து எந்த அளவுக்கு பார்டரை எவ்வளவு உயர பயணமிச்சாவது பார்டரை கிராஸ் பண்ணி இந்தியாவுக்குள்ள வரத்துக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இங்க என்கரேஜ் பண்ணாம இங்கேயும் என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஸோ எல்லா இடத்துலயும் நம்ம ஒரே நிலைப்பாடு தான் இருக்கணும். ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு சில தினங்களாவே நீங்க செய்திகளும் பார்த்திருப்பீங்க. அதாவது பாலிவுட்ல சைஃப் அலி கான் ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டர். ஸோ அந்த ஆக்டர் வீட்டுல ஒருத்தன் புகுந்து அவனை கத்தியால குத்திருக்கான். கத்தி கிட்டத்தட்ட ஒரு 1/2 இன்ச் கத்தி உள்ள போற அளவுக்கு அங்க உள்ள போய் உடஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு 6 தடவை நறுக்குன்னு குத்திட்டு அவன் எஸ்கேப் ஆயிட்டான்னு சொல்லப்படுது. ஸோ அவன் எதுக்காக உள்ள வந்திருக்கான், யாருன்னு நினைச்சு குத்துறான், எல்லாம் ஒரு 4 நாள் எல்லாம் போட்டு மூளைய குழப்பிக்கிட்டு இருந்தாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து ஒரே தேடுதல் வேட்டையில இருந்தாங்க. கடைசியில அவனை பிடிச்சிட்டாங்க. அவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பஜோதாஸ்ன்னு ஒரு பொய்யான பேர்ல பங்களாதேஷி இல்லீகல் இமிகிரண்ட் பங்களாதேஷ்ல இருந்து உள்ள வந்திருக்கான். ஃபக்ரீன்ற ஒருத்தன், ஃபக்கீர் அப்படின்ற ஒருத்தன் தான் வந்து உள்ள வந்திருக்கான். ஸோ இவன் வந்து அங்க வீட்டுக்கு போய், ஒரு வீட்டு பணக்கார வீடா இருக்கு, வீட்டுக்கு போய் திருடலாம்னு திருடி இருக்கான். அந்த இடத்துல மாட்டிக்கிட்டான். உடனே கத்தியை யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ அவன் சைஃப் அலி கான் ஆக்டர் வீடு தான், இல்லை அதுதான் சைஃப் அலி கான்றது கூட தெரியாதான். ஸோ அவன் 7 மாசத்துக்கு முன்னாடியே உள்ள ஊடுருவிருக்கான். எப்படி ஊடுருவிருக்கான் பார்த்தீங்கன்னா, அதாவது மேகாலயா ஆத்த கடந்து எல்லை ஓரமா இருக்கிற மேகாலயா டாக்கி ரிவர்னு சொல்லுவாங்க. டாக்கி ரிவரை கடந்து எவ்வளோ பணம் வச்சு கடந்து அவன் இந்தியாவுக்குள்ள புகுந்திருக்கான். இந்தியால இருந்து வெஸ்ட் பெங்காலுக்கு போய் ஒரு பொய்யான ஆதார் கார்டை வாங்கி அதை வச்சு சிம் கார்டை வாங்கி சிம் கார்டு மூலமா இங்க எதுவும் போன் பேச முடியாம பங்களாதேஷ்க்கு அடிக்கடி கால் பண்ணிருக்கான். அதனால இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க. அவன் வந்து அதுக்கப்புறம் மும்பைக்கு போயிருக்கான். மும்பைல போயிட்டு யாரும் டாக்குமெண்ட் இல்லாம அவனுக்கு வேலை தர மாட்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால எங்க கிடைக்கிற வேலைகளை எடுத்துட்டு செஞ்சுட்டு இருந்தான். அப்பதான் இந்த திருட்டு வேலையை வந்து பண்ணிட்டு செட்டில் ஆயிலான்ற ஒரு எண்ணங்கள்ல இருந்தானா தெரியல. ஸோ அங்க போய் மாட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் அவர் எங்கேயோ ஓடி போய் தானையில போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறமா ஒரு 4 நாள் கழிச்சு பிடிச்சிருக்காங்க. எப்படி பிடிச்சிருக்காங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல UPI பேமெண்ட் பண்ணிட்டா மாட்டிக்கிட்டான். ஸோ இந்த விஷயங்கள் வந்து இப்ப இல்லீகல் இமிகிரன்ட்ஸ்னால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு, இது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய சவாலா இருக்க போகுது அப்படின்றது நல்லா தெளிவா தெரியுது. இருந்தாலும் இந்த மாதிரியான முயற்சிகளை எப்படி இந்தியா இப்ப இவன் ஒருத்தன் தெரிஞ்சு ஒருத்தன் மாட்டிக்கிட்ட ஒருத்தன், ஆனா தெரியாம எத்தனை பேர் இருக்காங்க, அதை என்ன பண்ண போறாங்க இந்தியா அப்படின்ற விஷயங்கள் தான் நம்ம கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு பார்வையா இருக்கு. ஸோ இது எப்படி வந்து இந்தியா செயல்படுத்த போறாங்கன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப அடுத்ததா இன்னொரு திருட்டு சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப சமீபத்துல ஒரு செய்தி வந்திருக்கு. அதுலயும் ஆக்ஸ்ஃபேம் அப்படின்ற ஒரு தனி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சொல்லலாம். அதாவது 21 சுதந்திரமான இண்டிபெண்டன்ட் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், 21 ஆர்கனைசேஷன் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு. இது பிரிட்டிஷோட ஒரு கான்ஃபரன்ஸ் சொல்லப்படுற அவங்க உருவாக்குன இந்த அமைப்பு. ஸோ இந்த அமைப்பு வந்து சமீபத்துல நிறைய ரிசர்ச் வந்து வெளியிட்டே இருப்பாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா, யூகேல இருக்கிற 10% பணக்காரர்கள் வந்து கிட்டத்தட்ட இந்தியாவோட, அதுவும் பிரிட்டிஷ்காரங்க இந்தியா ரூல் பண்ணிட்டு இருக்கும் கொலோனியல் பீரியட் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த டயத்துல கிட்டத்தட்ட $64.6 ட்ரில்லியன் வந்து அவங்க வந்து லூட் பண்ணியிருக்காங்க. இந்தியால இருந்து அவங்க திருடிட்டு போயிருக்காங்க அப்படின்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. சோ இந்த ரிப்போர்ட் வெளிப்படை என்ன சொல்லுது, கிட்டத்தட்ட பாருங்க 65 ட்ரில்லியன் எடுத்துப்போம். 65 ட்ரில்லியனா கிட்டத்தட்ட ஒரே ஒரு 5 மட்டும் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 15 டிஜிட் நீங்க போடுறதா ருப்பியில கன்வெர்ட் பண்ணா. ஸோ அவ்வளோ பெரியங்க. அதாவது அமெரிக்காவும் சீனாவோட இப்ப இருக்கிற வெல்த்தை கம்பேர் பண்ணா, அவங்களோட எக்கனாமி அதாவது காம்பினேஷன்ல வந்து ஒன்றிணைச்சா எவ்வளவு அமௌண்ட் வருமோ அந்த மாதிரியான ஒரு அமௌண்ட்டுங்க. இது வந்து அந்த பீரியட்ல மட்டுமே பிரிட்டிஷை சேர்ந்த 10% பணக்காரர்கள் மட்டுமே கொள்ளடிச்சிருக்காங்க அப்படின்னு இந்த ரிப்போர்ட். ஏதோ இந்தியாவை சேர்ந்த எந்த ஊடகமோ இல்லை எந்த இன்ஸ்டிடியூட்டோ இல்லை எந்த ஒரு நிறுவனமும் கிடையாது. முழுக்க முழுக்க ஒரு பிரிட்டிஷை சேர்ந்த இந்த ஒரு கூட்டமைப்பு இந்த ஒரு நம்பர்ஸை வெளியிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஷாக்கிங் நம்பர்ஸ். அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா,
28 ட்ரில்லியன் தானப்பா அமெரிக்காவே. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இன்னைக்கு யூகே எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்ப வந்து யூகே இந்த அளவுக்கு பணக்காரன் இருக்குமே அப்படின்னு எல்லாருமே கேட்பீங்க. அதுக்கு தான் அவங்க வந்து தெளிவா சொல்றாங்க, எல்லா பணக்காரர்களும் அப்படியே பகிர்ந்து பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்தியாவில இருந்து லூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ ஒர்த்து உள்ள எல்லா விஷயங்களுமே இன்னைக்கு இந்தியா கிட்ட இருந்தோம்னா அந்த அளவுக்கு பணக்கார நாடா இருந்திருப்பாங்க. நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம் கோல்டன் பேர்ட், வி ஆர் கோல்டன் பேர்ட். இது வந்து இன்னைக்கு இந்த ரிப்போர்ட் வந்து ஒரு ரியாலிட்டியை காட்டுது. பார்த்துக்கோங்க, ஒரு 50 பவுண்டு ரூபா நோட் வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். யூகே பிரிட்டிஷோட 50 பவுண்ட் ரூபா நோட்டை இந்த காசை வச்சு நம்ம இந்த அமௌண்ட் இவங்க சொல்ற வேல்யூ வச்சு நம்ம ஃபுல்லா பரப்பணும்னு வச்சுக்கோங்களேன். லண்டன் ஃபுல்லா பரப்பலாமா? அந்த அளவுக்கான காசை வந்து, அதாவது வேல்யூ உள்ள சொத்துக்களை வந்து திருடிட்டு போயிருக்காங்க கொலோனியல் டைம் வந்து இந்தியாவில் பிரிட்டிஷ்காரங்க வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படின்ற விஷயங்கள் சொல்லிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், இந்த கோஹினூர் டைமண்டாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களா இருக்கட்டுமே. இது இருந்தாலும் இந்தியா, அதாவது நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் முன்னாடி ஒரு சில இடத்துல சொல்லும்போது கூட ஒரு 40-45 ட்ரில்லியன் சொல்லியிருந்தாரு. ஆனால் இன்னைக்கு இதோட மதிப்பு இவங்க வந்து ஒரு எஸ்டிமேட்டா போட்டுக்கிறது எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து யூகே இன்னைக்கு அவங்களோட அந்த மைண்ட் செட்ல இருந்து மாற போறது இல்லை. ஸோ இந்தியா அப்படின்றது அவங்களோட பார்வைகள் மாற போறது இல்லை. ஆனா இன்னொரு பக்கம் என்னன்னா, அதாவது ஒரு சில கம்பேரிசன் சொல்றாங்க, யூகேல இருக்கிற இன்னைக்கு வந்து எல்லாருமே ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்கவங்களாம் நிறைய இந்தியர்கள் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. ஒருவேளை இப்படிதான் கர்மா வேலை செய்தோ அப்படின்ற கேள்விகள் நமக்கு இருக்கு. ஆனா இது வந்து இந்த ஒரு நம்பர்ஸ், இந்த ஒரு அமௌண்ட் இவங்க கொடுத்திருக்க விஷயங்கள் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளவே முடியல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதோட நம்ம இந்த செய்தியை நிறைவு செஞ்சுப்போம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.